நன்றி 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 கலந்த வணக்கம். அபய குரல் கொடுத்து அந்த நேரம் வழி வர சமயபுரத்து ஆத்தா உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே தும்பவள பறந்திடும் மாத்தா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே தும்பவள பறந்திடும் மாத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அபய குரல் கொடுத்த அந்த நேரம் வண்டி வர சமயபுரத்து ஆத்தா. அபய குரல் கொடுத்த அந்த நேரம் வண்டி வர சமயபுரத்து ஆத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடு காத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடு காத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அபய குரல் கொடுத்த அந்த நேரம் வண்டி வர சமயபுரத்து ஆத்தா. அபய குரல் கொடுத்த அந்த நேரம் வண்டி வர சமயபுரத்து ஆத்தா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே தும்பவள பறந்திடும் மாத்தம். உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே தும்பவள பறந்திடும் மாத்தம். ஹலோ ஹலோ எங்கும் நிறைந்தவளை எங்க முத்து மாரியம்மா எல்லாரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா. தாயே எங்கும் நிறைந்தவளை எங்க முத்து மாரியம்மா எல்லாரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா. அத்தோரம் ஆத்தா கத்தி இருப்பார் அன்பால நம்மளை பத்து ரட்சிப்பார். அமரோத்தா கத்தியிருப்பான் அன்பாலே நம்மளை காத்திரட்சிப்பான். ஓம் சக்தி ஓம் ஆதிபார சக்தி ஓம். சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம். அபய குரல் கொடுத்த அந்த நேரம் வண்டி வர சமயபுரத்து ஆத்தா. தாயே. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடு காத்தா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே தும்பவள பறந்திடும் ஆத்தம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அத்தோடு பட்டான கட்டக்கண்ணே நீங்க பம்பை முத்துக்கை வழி ஒசக்கண்ணே. அத்தோடு பட்டான கட்டக்கண்ணே நீங்க பம்பை முத்துக்கை வழி ஒசக்கண்ணே. அருளாகி உருவாகி நாடி வந்தேன் சமயபுரத்தாலே அன்பில் கண்டேன். அருளாகி உருவாகி நாடி வந்தேன் சமயபுரத்தாலே அன்பில் கண்டேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அபய குரல் கொடுத்த அந்த நேரம் வண்டி வர சமயபுரத்து ஆத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடு காத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடும் காத்தா. ஹலோ பேரன்பு கொண்ட பெரியவர்களை பெரும் மதிப்புகள் தாய்மார்களை நாடு பற்றும் நல்லவர்களை ஒரு பற்றும் உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலையை வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருமுனை மக்களை ஆன்றோர்களை சான்றோர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாமையவர்களை கோவில் பூசாரி அவர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பாயவர்களை இங்கே சிறந்த முறைகளை ஒளி அண்ட் ஒளி அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ஓம் சரவணா ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்கம் மேலே எங்களை கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு நண்பன் ஆரியூர் சகோதரன் விபி வேங்க கருப்பையா அவரது நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் தமிழ் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு அண்ணா விஎஸ்கே சுந்தரண்ணா அவரது யூடியூப் சேனலுக்கும் அன்பு தம்பி முத்தமிழ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எஸ்கேஎஸ் சுந்தரம் அடி
ஆயுகமாகி 1000 கண்ணுடையால் அந்த 1000 கண்ணுடையால் வணங்கிவிட்டு அண்ணே சரிண்ணே ஹல் ஹல் ஹலோ ஓம் சரவண ஆடியோ சலோ ஹல் ஆடி வாரா அங்காளம்மா தாயே ஆதிமலையனூர் அங்காளம்மா தாயே ஓடி வாரா மாரியம்மா தாயே ஓசையிலே நேரம்மா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா ஓடி வாரா மாரியம்மா ஓசையிலே நேரம்மா அங்கதம்மா ஐயவூரு அங்கதம்மா ஓடி வார அங்கதம்மா ஓசையிட இன்னரம்மா ஆடி வாரா அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா தாயே வெற்றிலையில் வாழ்பவளை வென்றவர பெருமவளை வேதவளை நாயகிய மாரியம்மா வெற்றிலையில் வாழ்பவளை வென்றவர பெருமவளை வேதவளை நாயகிய மாரியம்மா வேதவளை நாயகிய மாரியம்மா தாயே வேதவளை நாயகிய மாரியம்மா வேதவள பெருமவளை காளியம்மா அத்திமாரா 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 அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா பூதமொழியினிலே காட்சி தரும் நாயகியே கண்ணபுரத்தானை மாரியம்மா பூதமொழியினிலே காட்சி தரும் நாயகியே கண்ணபுரத்தானை மாரியம்மா கண்ணபுரத்தானை மாரியம்மா தாயே தாயே சமயபுரத்தாலே மாரியம்மா காளியம்மா அத்திமாரா 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 அங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா தாயே அப்படி இருந்தாலும் இன்று ஒரு நல்ல நாள் நமது ஊரிலே அழகான ஆலயம் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் என்ன சாமினே பெருமாள் தானே அந்த எம்பெருமானை வணங்கிவிட்டு ஹல் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஈழுமலை வாசாம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஈழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அண்ணனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் மெய்யை ஊற்றி வைத்தேன் நண்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகினவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் நேரும் மலை ஏறி ஓடி வந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாழும்
மதுரசில்லா ஆனமலை ஒத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியிலே பிறந்தவன். எனது பேரு சேதுபதி, எனது மனையாள பேரு செம்பாயி. யோ தங்கராசு, ஓ பொண்டாட்டி பேரு அண்ணே. மனை எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரி. குழந்தை செல்வம் இல்லை இல்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய குலதெய்வம் சரி அந்த கள்ளழகர் அருளாலும் அந்த மதுரை மீனாட்சியின் அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கியா. அம்மா தை மாதம் 3ஆம் தேதி கண்ணகிரி பெருமாள் அருளால. அம்மா தை மாதம் 3ஆம் தேதி சரி நிறைந்த வெள்ளிக்கிழமை சரி என் மகன் பிறந்த தினம். சரி அண்ணே, அதே தை மாதம் 3ஆம் தேதி சரி மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு சரி மஞ்சு விரட்டு சரி மாடுபிடி திருவிழா. அம்மா ஏண்டா டேய், ஏண்டா கேனப்பையில, ஏண்டா கிறுக்கு பையில, ஏண்டா வெங்கப்பையில, டேய் ஏண்டா வெட்டி பையில, ஏண்டா பரதேசி பையில. உன்னையத்தானே சொல்றாரு. டேய் உன்னதான்டா. டேய் ரெங்கராஜ் மச்சான் உன்னையத்தான் சொல்றாரு. நீ சோத்த தின்றியா சோத்தட்டு வேற தின்றியாடா? நீங்கெல்லாம் தோசை தின்னு. நீலாம் அறிவே இல்லையா? இல்லைங்க. எதுக்குடா அலையிற? இல்லைங்க, எனக்கு டேய் நாங்கள் தொங்க வேண்டியதுனடா. புரோட்டா சாப்பிட்டோம்னே கோச்சுங்க. புரோட்டா சாப்பிட்டியா? அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? யோ இல்லனே, அருமையான சாப்பாடு. சரி சரி. அது எதுக்கு என்கிட்ட சொல்றேன்னு கேட்டேன். நீங்க தான் கேட்டீங்க, நான் சொல்றேன். ஓ உன்னை திட்ட நினைச்சியா? அம்மனே உங்களை சொல்லுங்க. என்ன பாத்தி என் பொண்டாட்டி கேட்டா? ஓ பொண்டாட்டி? ஆமா நம்ம பொண்டாட்டி. ஆமாண்டாப்பா நம்ம பொண்டாட்டி. 6 மாசம் அரச குத்தகையில விட்டுருக்காங்க. இல்லனே நம்ம பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டியா? ஆமா அருமையான பொண்டாட்டி. ஏனே ரெண்டு பேரும் ஒரு பொண்டாட்டியா? அந்தால அப்படிதான் சொல்றாரு. சரி அண்ணே. அம்மா எதுல விட்டேன்? வாயில விட்டீங்க. யார் ஓ வாயிலையா? இல்லனே வாயில பேசுறத விட்டீங்க. என் பொண்டாட்டி எவனோ சொன்னாயா? சரி. டேய் போகாதே 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 போகாதே. மாடு பிடிக்க போகாதடா சண்டாளா. சண்டாளா நீ மாடு பிடிக்க போறேன்னு போனீனா போற வழியில மாடு முட்டி செத்து போயிட்டீனா நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி ஒரே மகன். ஆமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். ஆமா நமது மகன் வெள்ளச்சாமி இறந்து போயிட்டா. ஆமா டேய் நீ தூங்குறியால முடிச்சிருக்கியாடா? என்ன சொல்லுண்ணே சொல்லு. நான் என்னடா சொல்றேன், நீ என்னடா சொல்ற? நான் சொன்னா நீங்க நான் என்னடா சொன்னேன்? என்ன ஒரே மயன் செல்ல பிள்ளை ஒரே பையன். யார் செத்து போயிட்டான்னு சொன்னேன்? யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. யோ வெள்ளச்சாமின்னு சொன்னா என் பேரை சொன்னானயா? சேதுபதியா? நான் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? வெள்ளச்சாமி தானே சொன்னேன். ஆமா. அப்ப நீ மறுப்பு தெரிவிக்கணும்ல. நான் சொல்லல, நான் சொன்னேனே. அப்ப எல்லாத்துக்குமே ஆமா போடுற? இல்லங்க. யோ என்ன சொன்ன என் பொண்டாட்டி? பொண்டாட்டி? ஆமா. போற வழியில நீ மாடு முட்டி செத்து போயிட்டியா? செத்து போயிட்டியா? என்ன என் மகன் வெள்ளச்சாமி யாரா பாத கேட்டான். சரி என் பொண்டாட்டி பேச்ச கேட்கலையா? நீங்க நல்ல மனுஷன். நேரா கிளம்பிட்டேன். இங்க மாடு பிடிப்பதற்காக. அப்படி களத்துல இறங்கியாச்சுங்க. சரி மாடுலாம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. 1000 மாடு இருக்குது. விதவிதமான மாடு. இந்த மாட்டை பிடிக்கலாமா, அந்த மாட்டை பிடிக்கலாமா, இல்ல எந்த மாட்டையா பிடிக்கலாம்னு யோசனை. ஏன்னா மாடு மேல உனக்கு ரொம்ப பிரியம். ஆமா அண்ணே மாடு பிடிக்க போன இடத்துல சரி எனக்கு மனசுல தருமாற்றம் வந்துருச்சு. எப்படி? என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சியா? ஐயா வரலாமா? எப்படியாப்பட்ட இடம்? அந்த இடத்துல வரக்கூடாதுயா அண்ணே. அது எப்படியாப்பட்ட இடமுங்க? எப்படி குத்துச்சுனா குடல் பூரா வெளியே வந்துடும். தருணம் தப்புனா மரணம். அப்படியாப்பட்ட இடத்துல நிக்கிறேன். ஆமா ஆனா அந்த இடத்துல என் மனைவி ஞாபகம் வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? என் மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க. ஐயா ஐயா காதல்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுயா. அப்படியா? ஆமாங்க. அப்ப அந்த சித்ராக்கா யாரு? அது உனக்கு தங்கச்சி. ஒரே மாத்திரா ஐயப்பா. ஹலோ ஹலோ ஆனோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்டப்பட்டு வச்சு வண்ண வண்ணப்பூ முடிக்கவா சின்ன சின்ன கன்னங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா
உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை என்று ஏதுமில்லை. பொன்னை அள்ளி நான் கொடுக்க கைகளிலே ஏதுமில்லை. என்னை எள்ளி நான் கொடுப்பேன் உன்னுடைய கைகளிலே. கண்ணிரண்டி கோட்டை கட்டி காதலுடன் வாழ்கிறேன். ஊரறிய மாலையிட்டு உன் பெயரை வாழ்கிறேன். காலமே கூடவா, காலமே கூடவா, மார்பிலே மஞ்சம் போல ஆளோளோ பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. பட்ட பட்டு பட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா. சின்ன சின்ன கண்ணங்களில் ஒன்று இன்னும் தேனெடுத்து வா. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. அப்படி இருந்தாலும் இந்த சேதுபதகப்பட்டவன் எங்கே பிறந்தேன், எப்படி பிறந்தேன்? தங்கராசனே, அம்மனே, எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும், என்னண்ணே என்னவெல்லாம் தெரியும், என்னண்ணே எடுத்து சொல்லணும்ல. கண்டிப்பா போலாமா? ஆமண்ணே. ஆ ஹலோ ம் டேய், ஏய் எனக்கு மதுரை நல்ல ஏய் எனக்கு மதுரை மாவட்டமாம், மதுரை மாவட்டமா. இந்த சண்டால சேதுபதிக்கு டேய் மானாமதுரை சேவல்கட்டா. அட இன்னைக்கு மதுரை மாவட்டமா, ஏய்! இன்னைக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, ஆஹா, இன்னைக்கு மாநகரம் சேவல் கட்டம். எனக்கு தெற்கே வெகு தூரமா, தெற்கே வெகு தூரமா. ஏய் இந்த சண்டால சேதுபதிக்கு தென்னாட்டு சீமையனா. அட இன்னைக்கு தெற்கே வெகு தூரமா, தெற்கே வெகு தூரமா, ஏய்! இன்னைக்கு தென்னாட்டு சிமையடா. எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை, ஆனமலை ஒத்தக்கடை. அம்மா எனக்கு அருகிருக்கும் சக்கம்பட்டி. அட இன்னைக்கு யானமலை ஒத்த கடை, யானமலை ஒத்த கடை, டேய்! இன்னைக்கு அருகே இருக்கும் சக்கம்பட்டி. சக்கம்பட்டி எல்லையிலே, சக்கம்பட்டி எல்லையிலே இந்த சண்டால சேதுபதி ஏய் சமத்தலனாய் பிறந்தவன்டா. இன்னைக்கு சமதளங்கள் பிறந்தவன்டா. ஆறாண்டா சேதுபதி ஏய் எப்படி எப்படி எனக்கு மதுரை நல்ல அட மாவட்டமா, 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 மதுரை எனக்கு சேவல்கட்டமா. அடடா மாவட்டமா, மாவட்டமா. மாவட்டமா, ஏய்! மாநகரம் அடடா இல்லையடாமா. மதுரை நல்ல எனக்கு மாநகரம், மாநகரம். மாநகரம் அட மதுரை எனக்கு சேவல்கட்டா. மதுரை நல்ல எனக்கு மாநகரம், அட மாநகரம்
அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டி, சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியிலே பிறந்தவையா. சரி அண்ணே. ஆமாண்ணே. தங்கராசனே. ஆமாண்ணே. நீங்களா காலை தூங்கிச்சு எங்க போவீங்க? நாங்க ஏனே புதுதா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்கோம். ஒத்த கடையில் ரெட்ட புளிய மரம் கோவியனே. பேக்கரி டீ குடிக்க போவீங்க. நீங்க எங்க போவீங்க? அப்படியா? அண்ணே 3.5 லட்ச ரூபா செலவுண்ணே. பேக்கரி ஓபன் பண்ணிருக்கோம். டீ கடை அதுக்கு இருந்த சட்டை தானே இது? அண்ணே நீங்களாம் உருப்பிடுவீங்களா? ஏனே யோ நீ பொழப்பியாயா? ஓம் சரவணா செட்டில் சத்தியமா அவர் சார்பாக 3.5 லட்ச ரூபா செலவு. பேக்கரி ஓபன் பண்ணிருக்கு. அதுக்கே அவர்களை சத்தியம் பண்ற. டீ கடைண்ணே. டீ குடிக்க போவோம். ஆமா சரவணாதே. யோ நான் எங்க தெரியுமா போவேன்? எங்கண்ணே? காலைல தூங்கி எந்திரிச்சவனே எங்கடா திறந்து கிடக்கும்? எதுனே? எங்கடா வாய வைக்கலாம் அலையவையா? ஏண்ணே அதே பொழப்பா இருப்பீங்களா? ஆமா அண்ணே. சீ நார்மனே. யோ அதான் டேஸ்ட். சரி அண்ணே நீங்க தவறா நினைக்கிறீங்க. சரிண்ணே. சாராயம், ஆமா கல்லு கஞ்சா போதை, இந்த மூணையும் தேடி 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 குடிப்பாய் அந்த சேதுபதி. சரி அண்ணே. ஆமா நான் முகங்களை வரதே சாராயம் தான். அது சரி. வாய் கொப்பளிக்கிறது சாராயம் தான். ஆமா ஆமா. குடங்குடமா சாராயம் குடிப்பையா? ஏண்ணே வேற எது சாராய தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டீங்க. நல்ல மனுஷனே நீங்க. பெருமையா சொல்லிக்குவேன் குடிகாரன்ட்டு. உடம்ப பார்த்தாவே தெரியுது. அப்படியா? ஆமாண்ணே. ஆமாண்ணே. எப்படி எனக்கு வட்டியிலே சாராயமாம் போதையத்தும் எனக்கு பணமடா. வட்டியிலே எனக்கு சாராயமா மகமன் வீடு எனக்கு வருகிறியா. எனக்கு பணமடா. எனக்கு சாராய ஆமா போதை ஏறல. எங்க உங்க உடம்புக்கு எப்படிங்க பத்துமா? எங்களுக்கே பத்தாது. யோ பத்துமாயா? எப்படின்னே பத்து. எம்பது கூட சாராயம் தெரியுமா குடிச்சேன்? எப்படி அண்ணே? பத்துமா இல்லைண்ணே 50 கூட சாராயமுங்க. கோப்பா. ஆமா அண்ணே. ஊரியல் தேடினேன். கிளிக்குடியில் இருக்கிற சாராயத்து போற நீ தானே? கொக்கா டவுசரு கேளியா? சரிண்ணே. அண்ணே ஊரா? ஆமாங்க. அப்படி சாராயம் குடிச்சோம். சரி இந்த உடம்புக்கு போதை ஏறாதுண்ணே. நேரா கிளம்பிட்டேன். எங்க? பனங்காட்டுக்கு. எதற்காக? பனங்காட்டுல போய் பனமரத்து மேல ஏறி அந்த ஒத்த மரத்துக்கல்ல ஒத்த ஆளா இலை கட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? ஒரே ஆளு. ஆமா இந்த தேக தேக்கு மரமாட்டம் இருக்குமியா? ஆமையா. அப்படி வளர்த்த உடம்பு. அந்த ஒத்த மரம் அடடா கல் குடிச்சி போதையிலே வறண்ட சேதுபதி. ஒத்த மரம் அடடா கல் குடிச்சி அடடா பிறந்தவன்டா. ஒத்த மரம் அடடா கல் குடிச்சி போதையறி வறண்ட சேதுபதி. ஒத்த மரம் அடடா கல் குடிச்சேன். போத பத்துல இல்லங்க. ஏயா ஏன் என்ன காரணம்? அட சண்டாளா ஏன் பாதுகாப்பு சொல்லணும்னு பார்த்தா அண்ணே சாராயம் பட்டையா பத்துல. சரி கல்லு தண்ணி குடிச்சேன். போத ஏறல. யோ பெட்டி கடைக்கார சொன்னே உனக்கு கசக்க தெரியுமா? என்னண்ணே
எனக்கு என்னன்னே தெரியாதுண்ணே. தெரியாதா? சின்ன பையன். நான் அந்த மைக் செட்டுக்காரர் கேட்டு போறேன். அண்ணே நான் கசக்காத நாளே இல்லையா. என்னண்ணே? காலையில ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு, அடங்கோப்பா சாயங்காலம் ஒரு கசக்கு. அண்ணே என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற வேலைக்கு போனஸ் பாயிண்ட், ராத்திரிக்கு ஒரு கசக்கல் தான். வேற வேலைக்கு போக மாட்டீங்களா? ஆமா. நீங்க எதை கேக்குறீங்க? நீங்க எதை சொன்னீங்க? நான் கஞ்சாவை சொன்னேன். அப்படியானே? ஆமா. என்னன்னு தெரியாது. அப்படியா? சத்தியமானே. எப்படி? நான் தான் கஞ்சா. எதுலயா? பாவிகளா, நான் தான் கஞ்சா குட்டி. அடடா போதையிலே 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 இந்த செருபாரி கஞ்சா குடி. அடடா போதையிலே 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 கட்டலகே செருபதி நான் நடந்தேன். அட்டனல்ல அடடா ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஒரு மகட்டி ஒரு மகட்டி அடிமலகை மறந்த செருபாரி நான் மட்டனல்ல அடடா ஒரு மகட்டி. எனக்கு நட்டுக்குச்சியா? என்னதுயா? எதுக்குயா? போதை ஏறிக்குச்சிங்க அண்ணே. அம்மனே இதே போதையோட இந்த மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்துல சரி எங்க திருவிழா நடந்தாலும் முதல் நான் தான் நிப்பேன். பொம்மை விற்கவா? ஐயோ என்ன பார்த்தா பொம்மை வைக்கிறமே தெரியுதா? கலைஞர்கள் செய்வதற்காக என்னென்ன தெரியுமா? ஒயிலாட்டம் ஆடுறது, கோல் அடிக்கிறது, தங்கராசு குனிய வச்சு குத்துறதியா? எங்க நான் என்னன்னு தெரியாதுண்ணே. குனிய வச்செல்லாம் குத்துவீங்களா? அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. சரி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் திருவிழா வைப்பாங்கல்ல. சரி அப்படி வைக்கக்கூடிய வேலைகளை பெண்கள்லாம் தலைமையில தூக்கிட்டு வருவாங்களே. உன் வறண்ட பத்தி கொண்டு போதாயா? இல்லனே முளைப்பாரி. இவருக்கு 30 ஏக்கர் முளைப்பாரி. முளைப்பாறை கொண்டு வந்து ஆத்தா வாசனை வச்சு பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே. கும்மி, பட்ட கும்மி, வீட்ட கும்மி, சந்து கும்மி, பந்து கும்மியா? சரிண்ணே. அண்ணே என்ன கும்மி அடி பாத்திருக்கீங்களா? நான் எங்கனே நான் சின்ன பையன். நான் முதவே சொல்லிட்டேன். அப்படியா? எதுவுமே தெரியாதுண்ணே. கும்மி அடிப்போமா? நல்லா அடி. உரங்காமட்டிக்கு வந்தாச்சு. தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை. சரி அண்ணே மாடு பிடிக்க போகணும். சரி எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் ஒருத்தர் இருக்காயா? ஐயா ஐயா சொட்ட மண்டைய அண்ணே. என் நண்பன் முத்துராசு. அவனை விட்டு எங்கேயும் தனியா போனதே இல்லைங்க. அப்படியா? தெலுங்கு
ஆ தெலுங்கு வீட்டி பாரமா இருக்குமா? இல்லைங்க, அதான் சம்மர் கட்டிங்க. சரிண்ணே சரி. அண்ணே முத்துராச கூப்பிடணும், மாடு பிடிக்க போகணும். டே முத்து வாடா, டே ராசு